அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெல்லிக்காய் வச்சு நிறையா வெரைட்டி செய்யலாம். அதில் ஒரு வெரைட்டி நெல்லிக்காய் குல்கந்து. நல்லா பெரிய பெரிய நெல்லிக்காவாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் குல்கந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு, இதே மாதிரி கேரட்டு சீவுற கட்டையில் வச்சு நல்லா சீவி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நமக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் நெய் சேர்த்தா போதும். ஒரு வாசனைக்கு தான் இது. அந்த நெய் நல்லா சூடு வந்துருச்சு. இதில் நம்ம திருவி வச்சுக்கிற நெல்லிக்காவை கொட்டிக்கலாம். நெல்லிக்காவை நல்லா, அதிலே நெல்லிக்காயிலே ஈரப்பதம் நிறையா இருக்கும். நல்லா அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இதுக்கிடையில் நம்ம ஒரு பாகு ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை இருந்துச்சுன்னா சர்க்கரை போடலாம். என்கிட்ட சர்க்கரை இல்லை, அதனால் நான் 1 கிலோவுக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்குறேன். இந்த வெல்லத்தை நம்ம பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் பாவு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும். தண்ணி இதில் நிறையா இருக்குது. இந்த தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் நம்ம வச்சு சாப்பிட முடியாது, கெட்டு போயிடும். அதனால் அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா அதை சுருள வதக்கி எடுத்துக்கலாம். பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. பாகு ரெடியாக இப்போ நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கரெக்டான வந்துச்சு. ரொம்ப இதை கம்பி பதத்துக்கெல்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை. சும்மா அந்த வெல்லம் கரைஞ்சி இந்த அளவுக்கு ஆனால் போதும். ஏன்னா நம்ம திரும்ப அந்த நெல்லிக்காயில் ஊற்றி நம்ம வதக்கத்தான் போகிறோம். அதனால் கம்பி பதம் தேவையில்லை. இப்போ நம்ம இந்த பாகை இந்த நெல்லிக்காயில் சேர்த்துக்கலாம். அது வடிகட்ட சூடாக இருக்கிறதுனால வடிகட்ட முடியாது. அதனால் மேலாக இருத்து, அது இந்த மண்ணெல்லாம் அடியில் தங்குற மாதிரி மேலாக இருத்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா சுண்டி வரணும். நல்லா நமக்கு அந்த நெல்லிக்காய் பொலப்பொலண்டு வர்ற அளவுக்கு இந்த பாகுலேயே அது நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுக்கணும், சுண்ட வைக்கணும். பார்த்தீங்களா, எல்லாமே சுண்டி நமக்கு நல்ல அழகான பதத்துக்கு வந்துருச்சு. நம்மளோட சூப்பரான நெல்லிக்காய் குல்கந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் இனி நம்ம என்ன சேர்க்கணுன்னா, இதில் தேன் சேர்க்கணும். பார்த்தீங்களா, தேன் வாங்கி வச்சுருக்கேன். இது தேனுன்னு சொல்கிறதா இல்லை வெள்ளைப்பாவுன்னு சொல்கிறதான்னு தெரில. ஒரிஜினல் தேனுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது என்னென்னா வெள்ளைப்பாவு மாதிரி கனகரேன்னு இருக்குது. இது நம்ம இதில் இந்த தேன் நான் சேர்க்கலை. இதில் நான் ஒரிஜினல் தேன் வாங்கி ஊற்றி தான் நான் சேர்க்கணும். இப்போ இதில் நம்ம தேன் சேர்த்துக்கலாம். அது கூட நமக்கு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வால்நட்டு, இந்த மாதிரி நமக்கு என்ன பருப்பு வகை தேவையோ அதை சேர்த்து இதில் வச்சுக்கலாம். வச்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இதில் உங்களுக்கு வாசனை தேவைன்னா உங்களுக்கு ஏதாவது எசன்ஸு, குல்கந்து எசன்ஸ் எதுவும் விட்டுச்சுன்னா அது மாதிரி வாங்கி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில் எனக்கு எதுவும் வாசனை தேவையில்லை, அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நான் இதை அப்படியே நான் குல்கந்தாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் நான் பாதி தான் நான் குல்கந்துக்கு எடுத்து தேன் ஊற்றி இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் நான் போட போகிறேன். பாக்கி பாதியை என்ன நான் செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம குல்கந்து செய்கிறதுக்காக பாதியை எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நான் பாதி நெல்லிக்காயை எடுத்து
தனியாக ஆற வச்சுருக்கேன். இதை ஆற வச்சு தான் நெய் இந்த தேன் ஊற்றணும். அதனால் நான் வேறு தேன் வேறு நான் வாங்கினேன். அதனால் இதை நான் ஆற வச்சு நான் தேன் ஊற்றி இதை நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இந்த மீதி பாதி இருக்குது. இதை நான் வந்து அல்வா மாதிரி நான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம இந்த நெல்லிக்காயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கலாம். அல்வா பதத்துக்கு வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போடுறேன். இதுங்களா நமக்கு அல்வா மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த பிளேட்டில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா அப்படி தடவி விட்டுக்குங்க. அந்த பிளேட்டில் ஒட்டாமல் நமக்கு வரும். இதே மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம நல்லா பரத்தி விட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஆறிடுச்சு. இது மேலே நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஏன்னா அது ஒட்டாமல் வரணும், அதுக்காக. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கத்தியை வச்சு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை நான் கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம உருட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். தேன் வாங்கி இந்த குல்கந்தில் ஊற்றுறேன்னு சொன்னேன்ல பார்த்தீங்களா. தேன் வாங்கி நான் ஊற்றிருக்கிறேன். நான் ஊற்றுறப்ப காட்டில் மறந்துட்டேன். இந்த தேன் தான் இதில் சுத்தமான தேன். இந்த தேன் தான் ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. நெல்லிக்காய் குல்கந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா.